உலகெங்கு வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1500 ரூபீஸ்க்கு உள்ளே இருக்க மாதிரி ஒரு ஏர்பாட்ஸ் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ 1500 ரூபீஸ்க்கு உள்ள பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி, ப்ரீமியம் பில்ட், பெஸ்ட் ஸ்டீரியோ அண்ட் பேஸ் சவுண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஏர்பாட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்ன ஏர்பாட்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆடியோ Wavesports 720 அப்படின்ற ஒரு ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ ஏர்பாட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏர்பாட்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த ஏர்பாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஏர்பாட்ஸ் வந்து இருக்குது. கூடவே சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு வந்து பாக்ஸ்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசைன் அண்ட் ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இந்த ஏர்பாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கால தான் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னோன்னா சீப்பான பிளாஸ்டிக் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணல. ஸோ நல்ல ப்ரீமியமான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து நல்ல ப்ரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம், டிசைனை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஏர்பாட்ஸையும் சேர்த்து 39 கிராம்ஸ் தான் வந்து வருது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. 39 கிராம்ஸ் கொடுத்துருக்கனால ஸோ லாங் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு காதில் போட்டுட்டு இருக்க மாதிரி வந்து தெரியவே தெரியாது. ஸோ அதனால லைட் வெயிட்டாக வந்து ஏர்பாட்ஸ் வந்து பில்ட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மூணாவது விஷயம், இந்த ஏர்பாட்ஸில் வந்து IPX5 ஸ்வெட் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது, ஜாகிங் போகும்போதுலாம் வந்து ஏர்ஃபோன்ஸுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜ் வந்து இருக்காது. அண்ட் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு எர்கனாமிக் டிசைனில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்ஃபோன்ஸை. ஸோ வந்து லைட் வெயிட்டாக இருக்கவும், நான் வந்து விழுந்துருமோ, தலையாட்டும் போதெல்லாம் விழுந்துருமோ, ஜிம்மில் ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணும்போது விழுந்துருமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து இல்லவே இல்லை. எவ்வளோ தான் தலையாட்டினாலும் ரொம்ப வந்து ஸ்டடியாக வந்து இருக்குது, காதில் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ எர்கனாமிக் டிசைனில் கொடுத்தது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து டிசைனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏர்பாட்ஸில் மொத்தமாகவே வந்து ஒரே ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணுது. ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு LED லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு LED இண்டிகேட்டர் வந்து இருக்குது. சார்ஜ் ஆகுதா இல்லையா, ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சா, சார்ஜ் காலி ஆகிடுச்சா அப்படின்றத எல்லாத்தையும் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு LED இண்டிகேட்டர் வந்து சார்ஜிங் கேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு USB டைப் B போர்ட் வந்து பேக் சைடில் வந்து இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஏர்பாட்ஸ் வந்து போட்டு மியூசிக் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து கால் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு அந்த ஏர்பாட்ஸில் இருக்க அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதை வந்து கால் வந்து அட்டன் ஆயிரும். அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணணும், அதை வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னா அதே மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க கண்டினியூஸாக அப்படின்னா அந்த கால் வந்து கட் ஆயிரும். அண்ட் இந்த ஏர்ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் மோடில் இருக்குது. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இப்போ ஒரு கால் வருது, அந்த காலை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணல, பட் ஆனால் திருப்பி அந்த காலை வந்து நீங்கள் வந்து டியல் பண்ணணும், ரீடியல் பண்ணணும் அப்படின்னா ஃபோனை வந்து டெஸ்ட் பண்ணாமலே அந்த ஏர்பாட்ஸில் வந்து 2 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கால் பண்ண நம்பருக்கு வந்து கால் வந்து போயிடும். ஸோ ரீடியல் ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ வந்து ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாட்டு வந்து கேட்டுருக்கீங்க. பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து சிங்கிள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடும். திருப்பி வந்து ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு டேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பாட்டுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து டபுள் டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பாட்டுக்கு வந்து போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த 2 ஏர்பாட்ஸில் இருக்க மல்டி ஃபங்க்ஷன் பட்டனையுமே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். அதை எடுத்துகிட்டு போய் அந்த சார்ஜிங் கேஸில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே வந்து லாக் பண்ணோன்னா அந்த சார்ஜிங் கேஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து உங்களுக்கு தேவைப்படும் போது ஏர்பாட்ஸ் தேவைப்படும் போது ஜஸ்ட் அதை வந்து எடுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு நீங்கள் உடனே வந்து உங்கள் ஃபோனோட வந்து கனெக்ட் ஆகிடும். ப்ளூடூத் தான் ஆன் ஆயிருந்துச்சு அப்படின்னா. அப்படி வந்து கனெக்ட் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் மட்டும் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே பேர் ஆகிருக்க டிவைசஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து பேர் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பாட்டு வந்து கேட்டுருக்கீங்க, சார்ஜ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர்
கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஏர்பாட்ஸில். ஸோ அப்போ வந்து சார்ஜ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்றத வந்து அது வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து சார்ஜிங் கேஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க்ல இருந்து கான்ஸ்டண்ட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். ரெட் கலர்லேருந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எரிய ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ அந்த சார்ஜ் ஆகி ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் லைட் வந்து ப்ளூவில் வந்து டேர்ன் ஆயிரும், ப்ளூ கலராக வந்து மாறிடும். ஸோ வந்து சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர்பாட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். அண்ட் ஆல்சோ சார்ஜிங் பாக்ஸில் வந்து சார்ஜ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாக்ஸில் வந்து ரெட் கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டு லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமாக சார்ஜிங் கேஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல்லானதும் உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ரெட் கலர் வந்து அந்த சார்ஜிங் கேஸில் வந்து எரியும். ஸோ வந்து அப்போ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏர்பாட்ஸ் அண்ட் சார்ஜிங் கேஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் பேரிங். இந்த ஏர்பாட்ஸை வந்து சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுத்ததுமே உங்களுக்கு வந்து அந்த ஏர்பாட்ஸ் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுமே உங்கள் ஃபோனில் வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த அவைலபிள் டிவைசஸில் வந்து இந்த ஏர்பாட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட் ஆடியோ Wavesports 720 அப்படின்ற நேமில் வந்து வரும். ஸோ வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பேர் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் அதை வந்து எடுத்துட்டு உங்கள் ஃபோன் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஏர்பாட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏர்பாடை வந்து பாக்ஸ்க்குள்ள வச்சுட்டு இன்னொரு ஏர்பாடை மட்டும் நீங்கள் வந்து வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இது வந்து ஆஃபில் தான் வந்து இருக்கும். ஸோ இன்னொன்று மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இதோட சார்ஜ் வந்து இறங்காமல் அப்படியே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கையில் எடுத்த ஏர்பாட்ஸ் மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 2 ஏர்பாட்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே ஸோ பாக்ஸில் இருக்க ஒன்று வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஆட்டோ கனெக்ட் ஆயிரும். ஸோ ஏற்கனவே பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ வந்து ரெண்டுலேயுமே வந்து கேட்கணும்னு தோணுனாலுமே நீங்கள் மறுபடியும் வந்து ரீகனெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்னொன்று மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆட்டோ கனெக்ட் ஆயிரும். ஃபோன் கூடயும் சரி இன்னொரு ஏர்பாட்ஸ் கூடயும் சரி. ஸோ ரெண்டுமே வந்து ஆட்டோ கனெக்ட் ஆயிரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏர்பாட்ஸோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வெர்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 30 feet வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 10 meters. ஸோ 10 meters வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவுட் ஆஃப் தி 10 meters போனீங்க அப்படின்னா லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகுது, இன்டரப்ட் ஆகுது. ஸோ மற்றபடி எந்த ஒரு ட்ரபிள்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஏர்பாட்ஸில் இருக்க ஏர்பட்டோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு 45 minutes வந்து எடுக்குது அப்படின்றது வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு 50 minutes எடுத்துச்சு நான் ட்ரை பண்ணும்போது ஏர்பட்ஸில் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு. அதாவது சார்ஜிங் கேஸ்லேருந்து ஏர்பட்ஸுக்கு வந்து சார்ஜ் ஆகும்போது நியர்லி ஒரு 50 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ரெட் கலர் லைட்லேருந்து ப்ளூ கலர் லைட்டுக்கு வந்து டர்ன் ஆகிறதுக்கு 50 minutes வந்து ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 300 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி ஒரு சார்ஜ் ஏறதுக்கு 2 hours எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு 2 hours 50 minutes வந்து ஆகுது ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிறதுக்கு. சார்ஜிங் கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிறதுக்கு. அண்ட் சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போட்டுட்டு ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நியர்லி எனக்கு ஒரு 5 hours கிட்ட வந்து எனக்கு வந்து சார்ஜ் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணாமல் விட்டு ஒரு 1 hour அப்படின்னு வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து ஒரு 5 hours வந்து சார்ஜ் வந்து நிற்கிது. 5 hours முடிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்போ தான் வந்து சார்ஜ் வந்து கம்மியாகிட்டு அந்த ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து நல்லா வந்து சார்ஜ் நிற்கிது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த ஏர்பாட்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கும்போது கரெக்டாக 999 rupeesக்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பில்லு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ 999 rupeesக்கு வந்து நான் வந்து அமேசானில் வந்து இந்த ஏர்பாட் வந்து வாங்கினேன். ஸோ நான் வாங்கும்போது கரெக்டாக 999 rupees. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபர் முடிஞ்சு போயிட்டு 1699 rupeesக்கு வந்து நார்மல் ரேட் எப்போதும் விற்கிற ரேட்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 1500க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உடனே வந்து வாங்கிடுங்க. அப்படி இல்லாமல் ஆஃபர் வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த ஆஃபரில் வந்து இந்த ஏர்பாட்ஸோட விலை வந்து கம்மியாக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் வாங்கினாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஏர்பாட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ண வரைக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஏர்பாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் சார்ஜ் வந்து ஓரளவு நல்லா வந்து நிற்கிது. அண்ட் ஸ்வெட் ப்ரூஃபும் இந்த ஏர்பாட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக வந்து தோணுது. அண்ட் இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர்பாட்ஸில் வந்து அந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாட்டு கேட்கும்போது அந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து லைட்டாக வந்து பிளிங்க் ஆகிட்டே வந்துருக்கு. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் சைல்டிஷாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே வந்து இந்த ஏர்பாட்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த ஏர்ஃபோன்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பண்ணுறதுக்கு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறவரை உங்களிடம் ஃபார் டேக் இட் வித் தமிழ். நன்றி.